இப்போது நிறுத்துங்கள். எல்லாவற்றையும் நிறுத்துங்கள். இந்த வீடியோவை நீங்கள் திறந்த இந்த நொடி சிவன் உங்களை நோக்கி ஒரு அவசர அழைப்பு விட்டிருக்கிறார். இது மிகவும் தீவிரமான செய்தி. இதை நான் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் இந்த வீடியோவின் கடைசியில் தெரியும். ஆனால் இப்போது ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். அடுத்த 3 மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான 3 மணி நேரம். ஏனென்று கேட்கிறீர்களா? அதை இந்த வீடியோவில் விரிவாக சொல்கிறேன். கடைசி வரை இருங்கள். ஒரு நொடி கூட தவறவிட வேண்டாம். இன்று இந்த வீடியோவில் நாம் பேசப்போவது என்னவென்றால், ஏன் சிவன் இப்போது உங்களை அழைக்கிறார், அடுத்த 3 மணி நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், அந்த 3 மணி நேரம் எப்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றும், இதுவரை யாரும் தமிழில் சொல்லாத ஒரு பிரபஞ்ச உண்மை மற்றும் சிவனின் அவசர செய்தி என்ன என்பதை இன்று உணர்வீர்கள். இந்த வீடியோவின் கடைசியில் நீங்கள் வேறு மனிதராக இருப்பீர்கள். இது உறுதி. இப்போது ஒரு கேள்வி. கடந்த சில நாட்களாக உங்களுக்கு ஒரு விசித்திரமான உணர்வு வருகிறதா? ஏதோ மாற வேண்டும் என்ற உணர்வு, ஏதோ போகிறது என்ற உணர்வு, ஏதோ வரப்போகிறது என்ற உணர்வு, தெரியாத ஒரு ஏக்கம். இரவு தூக்கம் வருவதில்லை என்று தோன்றலாம். காலையில் எழும்போது ஒரு பாரம் இருக்கலாம். அல்லது திடீரென்று மனசுக்குள் ஒரு குரல் வருகிறதா? இப்படியே இருக்க முடியாது, ஏதோ செய்ய வேண்டும் என்று. அந்த குரல் யாருடையது தெரியுமா? சிவனுடையது. அது சிவனின் அழைப்பு. உங்களுக்கு நேரடியாக வரும் அழைப்பு. கோயில் வழியாக இல்லை, குரு வழியாக இல்லை, நேரடியாக உங்கள் உள்ளத்திற்கு வரும் அழைப்பு. ஆனால் நாம் அந்த குரலை கேட்கிறோமா? இல்லை. ஏனென்றால் வெளியிலிருந்து வரும் சத்தங்கள் அதிகம். தொலைக்காட்சி, கைபேசி, சமையல், குழந்தைகள், வேலை, கவலை, இவையெல்லாம் உள்ளூரிலிருந்து வரும் சிவனின் குரலை மூடிவிடுகின்றன. இந்த வீடியோ அந்த மூட்டை கொஞ்சம் விளக்கும். சிவனின் குரலை கேட்க வைக்கும். ஒரு கதை சொல்கிறேன். திருவாரூரில் ஒரு கிழவி இருந்தார்கள். பெயர் பவானி அம்மா. வயது 78. அவர்கள் வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டமாகவே கழிந்தது. கணவன் சீக்கிரம் போனார். 3 பிள்ளைகளை தானே வளர்த்தார். கூலி வேலை செய்தார். உடம்பு ஒட்டி போனது. ஆனால் மனசு ஒட்டவில்லை. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து சிவனிடம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டார். சிவனே, இன்றும் என் பிள்ளைகளை காப்பாற்று என்று. தன்னுடைய கஷ்டத்தை கேட்கவில்லை. தன் உடல் வலியை சொல்லவில்லை. தன் தனிமையை சொல்லவில்லை. பிள்ளைகளுக்காக மட்டும் கேட்டார். இந்த அன்புதான் சிவனுக்கு மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் அவர்களின் 2வது மகன் நெடுந்தொலைவில் போய் ஒரு விபத்தில் சிக்கினான். மிகவும் கடுமையான விபத்து. ஆனால் ஒரு காயவும் இல்லை. அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். அவனும் ஆச்சரியப்பட்டான். ஆனால் பவானி அம்மா ஆச்சரியப்படவில்லை. ஏனென்றால் அவர்கள் சிவனிடம் தினமும் கேட்டார்கள், காப்பாற்று என்று. சிவன் காப்பாற்றினார். இது விஞ்ஞானமா, நம்பிக்கையா, தர்க்கமா? இதை நீங்கள் தீர்மானிக்கலாம். ஆனால் பவானி அம்மாவுக்கு எந்த கேள்வியும் இல்லை. சிவன் கேட்கிறார் என்ற நம்பிக்கை மட்டும் இருந்தது. அது போதும். இப்போது சொல்லப்போவது மிகவும் முக்கியம். சிவன் ஏன் இப்போது அழைக்கிறார்? பிரபஞ்சத்தில் ஒரு மாற்றம் நடக்கிறது. இது ஆன்மீக அறிவியல் சொல்கிறது. ஒவ்வொரு யுகத்திலும் ஒரு மாற்றம் நடக்கும். அந்த மாற்றத்தின் நேரத்தில் சிவன் தன் பக்தர்களை அழைக்கிறார். விழித்துக்கொள் என்று சொல்கிறார். இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்பவர்கள் முன்னேறுவார்கள். ஏற்றுக்கொள்ளாமல் தூங்குபவர்கள் மீண்டும் மீண்டும் அதே வட்டத்தில் சுழல்வார்கள். இப்போது அந்த அழைப்பு வந்திருக்கிறது. நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள். அதாவது நீங்கள் ஏற்கனவே அந்த அழைப்பை ஓரளவு ஏற்றுக்கொண்டீர்கள். இனி முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஏற்றுக்கொள்வது? அதை இப்போது சொல்கிறேன். முதலில் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். சிவன் அழைக்கும்போது அவர் உங்களை வெளியே எங்கும் அழைக்கவில்லை. உங்களை உள்ளே அழைக்கிறார். உள்ளுக்கு வா என்று சொல்கிறார். வெளியில் தேடி தேடி களைத்த மனம் இப்போது உள்ளே திரும்ப வேண்டும் என்று சொல்கிறார். இந்த திரும்புதல்தான் இந்த வீடியோவின் மையம். ஒரு சாதாரண கதை சொல்கிறேன். சாதாரண கதை, ஆனால் ஆழமான உண்மை. தஞ்சாவூரில் ஒரு விவசாயி இருந்தார். பெயர் சுப்பையா. வயது 65. நெல் விளைவிப்பார். ஒவ்வொரு வருடமும் பருவகாலம் வரும்போது முதலில் கோயிலுக்கு போவார். பிரார்த்தனை செய்வார். பிறகு வயலுக்கு போவார். நல்ல மழை பெய்தாலும் நன்றி சொல்வார். மழை பெய்யாவிட்டாலும் நன்றி சொல்வார். ஒரு வருடம் மிகவும் கடுமையான வறட்சி. நெல் காய்ந்து போனது. கையில் பணமில்லை. கடன் வேறு. அவரின் மகன் கேட்டான், அப்பா, சிவன் நம்மை இப்படி வைத்தார் என்று. சுப்பையா சொன்னார், மகனே, சிவன் நம்மை வறட்சியில் வைத்தார் என்று எப்படி சொல்கிறாய்? அவர் நம்மை வறட்சியில் சோதிக்கிறார். இந்த சோதனையில் தாங்க வைப்பவரும் அவரே. மகன் சும்மா இருந்தான். ஆனால் அந்த வருடம் அவர்கள் வேறு பணி செய்தார்கள். வேறு வருமானம் தேடினார்கள். கடன் அடைத்தார்கள். அடுத்த வருடம் மழை நன்றாக வந்தது. நெல் நன்றாக விளைந்தது. சுப்பையா சொன்னார், வறட்சி வராமல் இருந்திருந்தால் நான் மாற்று வருமானம் தேடியிருக்க மாட்டேன். சிவன் என்னை வளர்க்க வறட்சியை கொண்டு வந்தார். இந்த ஒரு புரிதல் எல்லாவற்றையும் மாற்றும். கஷ்டம் தண்டனை இல்லை.
கஷ்டம் பயிற்சி, கஷ்டம் வளர்ச்சி, கஷ்டம் சிவனின் அன்பின் வெளிப்பாடு. இந்த புரிதல் வந்தால் கஷ்டம் வந்தாலும் மனம் தளராது. கஷ்டம் வந்தாலும் சிவனை விடமாட்டோம். கஷ்டம் வந்தாலும் முன்னே போவோம். இப்போது ஒரு மிக ஆழமான விஷயம். பிரபஞ்சத்தில் ஒரு விதி இருக்கிறது. என்ன விதி? ஆற்றல் எங்கே போகிறதோ அங்கே விளைவு வருகிறது. நாம் நம் கவலையில் ஆற்றல் செலுத்தினால் கவலை வளரும். நாம் நம் பயத்தில் ஆற்றல் செலுத்தினால் பயம் வளரும். நாம் நம் சிவபக்தியில் ஆற்றல் செலுத்தினால் சிவ ஆசி வளரும். இது நவீன மனோவியல் சொல்கிறது. இது பிரபஞ்ச விதி சொல்கிறது. இது நம் சித்தர்கள் சொல்கிறார்கள். மனசு எங்கே செல்கிறதோ ஆற்றல் அங்கே செல்கிறது. ஆற்றல் எங்கே செல்கிறதோ வாழ்க்கை அங்கே செல்கிறது. இதை புரிந்து கொண்டால் மனசை எங்கே வைக்க வேண்டும் என்று தெரியும். சிவனிடம் வையுங்கள். மனசை சிவனிடம் வையுங்கள். கவலையிலிருந்து சிவனிடம் திருப்புங்கள். பயத்திலிருந்து சிவனிடம் திருப்புங்கள். அந்த திருப்பல் நடக்கும்போது சிவசக்தி உங்களில் வெளிப்படும். இது எப்படி நடக்கும் என்று இப்போது சொல்கிறேன். காலையில் எழுந்தவுடன் முதல் எண்ணம் என்ன? பலருக்கு இன்று என்ன பிரச்சனை வரும் என்பதுதான். இன்று வேலை எப்படி போகும்? இன்று யாரோடு சண்டை வரும்? இன்று என் உடம்பு சரியிருக்குமா? இந்த எண்ணங்கள் நாளின் துணையை நிர்ணயிக்கின்றன. இதை மாற்றுங்கள். காலையில் எழுந்தவுடன் முதல் எண்ணம் சிவனாகட்டும். ஓம் நமசிவாய என்று ஒருமுறை மனசில் சொல்லுங்கள். அவ்வளவுதான். ஒரு முறை மட்டும். 5 நொடி. அந்த 5 நொடி நாள் முழுவதும் மாறும். நம்ப முடியவில்லையா? ஒரு வாரம் செய்து பாருங்கள். ஏன் இப்படி ஆகும் என்றால், காலையில் நம் மூளை மிகவும் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இருக்கிறது. தூக்கத்திலிருந்து விழித்தவுடன் மூளை அலைவரிசை மிகவும் மென்மையாக இருக்கும். அந்த நேரத்தில் நாம் சொல்வது மூளையில் ஆழமாக பதியும். அந்த நேரத்தில் சிவன் நாமம் சொன்னால் அந்த நாமம் நாள் முழுவதும் நம்மோடு இருக்கும். இதை விஞ்ஞானம் நரம்பியல் ஆய்வுகளில் சொல்கிறது. இதை நம் சித்தர்கள் காலம் காலமாக சொல்கிறார்கள். இப்போது அடுத்த முக்கியமான விஷயம். சிவனின் அவசர அழைப்பு என்னவென்றால், இப்போது விழி என்பது. இப்போது என்றால் இந்த நொடி. கடந்த காலம் கழிந்தது. எதிர்காலம் இன்னும் வரவில்லை. இந்த நொடியில் மட்டுமே சிவன் இருக்கிறார். இந்த உண்மையை உணர்வதுதான் சிவஞானம். ஒரு மிகவும் அழகான தத்துவம் இருக்கிறது. சைவ சித்தாந்தத்தில் சொல்கிறார்கள், சித்து என்றால் அறிவு. சிவன் சித்தே வடிவம். அதாவது சிவன் தூய அறிவு. இந்த தூய அறிவு எங்கே இருக்கிறது? இந்த நொடியில் இருக்கிறது. கடந்த காலத்தில் இல்லை, போனது. எதிர்காலத்தில் இல்லை, வரவில்லை. இந்த நொடியில் மட்டுமே சிவன் இருக்கிறார். இந்த நொடியில் இருங்கள். சிவன் இருக்கிறார். இந்த ஒரு வாக்கியம் போதும் வாழ்க்கை மாற. ஆனால் இந்த நொடியில் இருக்கும் திறன் மிகவும் குறைவாக நம்மிடம் இருக்கிறது. ஏனென்றால் நம் மனம் ஒரு குரங்கு போல் தாவிக்கொண்டே இருக்கிறது. இந்த மரத்திலிருந்து அந்த மரம், அந்த மரத்திலிருந்து இந்த மரம். கடந்த காலம், எதிர்காலம், கடந்த காலம், எதிர்காலம். இப்போது என்பதில் ஒரு நொடி கூட நிற்காது. இந்த குரங்கு மனசை அடக்குவது எப்படி? சிவநாமம், ஓம் நம சிவாய. இந்த மந்திரம் சொல்லும் போது மனசு இந்த நொடியில் வருகிறது. மந்திரத்தில் கவனம் செலுத்தும் போது மற்ற எண்ணங்கள் கொஞ்சம் அடங்கும். இது தியானத்தின் மகா ரகசியம். சிவநாமம் ஒரு நங்கூரம். மனசென்னும் கப்பல் அலையில் ஆட்டம் சாட்டம் போகும்போது நங்கூரம் நிலையில் நிறுத்தும். சிவநாமம் மனசை இந்த நொடியில் நிறுத்தும். இதை தினமும் செய்யுங்கள். இப்போது ஒரு மிக ஆழமான கதைக்கு போவோம். கும்பகோணத்தில் ஒரு பண்டிதர் இருந்தார். வயது 67. மிகவும் படித்தவர். வேதம் தெரியும், ஆகமம் தெரியும், சைவ சித்தாந்தம் தெரியும். ஆனால் ஒரு விஷயம் இல்லை, அனுபவம் இல்லை. தெரிவது வேறு, உணர்வது வேறு. ஒரு நாள் அவர் ஒரு கிழவரை சந்தித்தார். அந்த கிழவர் வீட்டிலேயே இருந்தார். கோயிலுக்கு போகவில்லை. வேதம் தெரியாது. ஆனால் முகம் ஒளி வீசினது. பண்டிதர் கேட்டார், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? கிழவர் சொன்னார், ஒன்றுமில்லை, சிவனை நினைக்கிறேன். பண்டிதர் கேட்டார், எப்படி நினைக்கிறீர்கள்? கிழவர் சொன்னார், அவர் என்னோடு இருக்கிறார் என்று நினைக்கிறேன், அவ்வளவுதான். பண்டிதர் ஒரு நிமிடம் சும்மா இருந்தார். ஏனென்றால் தான் 1000 ஸ்லோகம் தெரிந்து, ஆனால் இந்த கிழவர் ஒரு வரி மட்டும் தெரிந்து, இவர்களில் யார் அதிகம் சிவனுக்கு நெருக்கமானவர் என்று குழம்பினார். விடை தெளிவாக இருந்தது. கிழவர்தான் நெருக்கமானவர். அறிவை விட உணர்வு முக்கியம். சொல்வதை விட வாழ்வது முக்கியம். தெரிவதை விட அனுபவிப்பது முக்கியம். இது சிவன் சொல்கிறார். அதனால்தான் சிவனின் அவசர அழைப்பு என்னவென்றால், தெரிந்ததை வாழு என்பது. வாசித்ததை வாழு, கேட்டதை வாழு. அப்போது சிவன் தெரிவார். இப்போது 3 மணி நேரம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன். இந்த வீடியோவை பார்த்த பிறகு 3 மணி நேரத்தில் 3 விஷயங்கள் செய்யுங்கள். முதலில் ஒரு நிமிடம் அமர்ந்து கண்கள் மூடி ஓம் நமசிவாய என்று மனசில் சொல்லுங்கள். 10 முறை. இது முதல் காரியம்.
இரண்டாவது, யாரோடாவது அன்போடு பேசுங்கள். கோபத்தை விடுங்கள். ஒரு புன்னகை கொடுங்கள். ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கள். இது இரண்டாவது காரியம். மூன்றாவது, நன்றி சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை நினைத்து சிவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஒன்று மட்டும் போதும். ஆரோக்கியம் இருந்தால் நன்றி, சாப்பிட்டீர்கள் என்றால் நன்றி, யாரோடாவது பேசினீர்கள் என்றால் நன்றி. இந்த 3 விஷயம் மட்டும் செய்யுங்கள். இந்த 3 விஷயங்கள் செய்த அந்த 3 மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான 3 மணி நேரமாக இருக்கும். ஏனென்றால் ஒரு நல்ல பழக்கம் தொடங்கும் நேரம் அது. பழக்கம் என்றால் என்ன? பழக்கம் என்றால் திரும்ப திரும்ப செய்வது. முதல் நாள் கஷ்டமாக இருக்கும், 2வது நாள் கொஞ்சம் எளிதாகும், 7வது நாள் இயல்பாகும், 21வது நாள் பழக்கமாகும், 49வது நாள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும். ஒரு சின்ன அடி, அடுத்த அடி, அடுத்த அடி, ஒரு நாள் ஓட்டம். சிவ தியானமும் அப்படித்தான். ஒரு நாள் தொடங்குங்கள், ஒவ்வொரு நாளும் தொடருங்கள், வாழ்க்கை மாறும். இப்போது இன்னும் ஒரு ஆழமான கதைக்கு போவோம். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஒரு அற்புதம் நடக்கிறது. நடராஜர் நடனமாடுகிறார். ஆனால் அவருக்கு பின்னால் என்ன இருக்கிறது தெரியுமா? ஒரு வெளி, ஒரு வெறுமை, ஒரு சிதம்பர ரகசியம் என்று சொல்கிறார்கள். அந்த வெளி என்ன சொல்கிறது? சிவன் வடிவமற்றவர். அந்த வடிவமற்ற நிலையே ஆனந்தம். நாம் வடிவத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த உடம்பு என்னுடையது, இந்த பெயர் என்னுடையது, இந்த சொத்து என்னுடையது. ஆனால் இந்த வடிவங்கள் மாறும், நம் ஆத்மா மாறாது. சிதம்பர ரகசியம் என்னவென்றால், உன் உள்ளே ஒரு வெளி இருக்கிறது. அந்த வெளியில் சிவன் இருக்கிறார். அந்த வெளியை தேடு. அதைத்தான் சொல்கிறது. இந்த வெளி எங்கே இருக்கிறது? 2 எண்ணங்களுக்கு இடையே. ஒரு எண்ணம் போகிறது, அடுத்த எண்ணம் வருகிறது. இந்த 2க்கும் இடையே ஒரு நொடி வெளி இருக்கிறது. அந்த வெளியில் சிவன் இருக்கிறார். இதை உணர முயற்சியுங்கள். ஒரு எண்ணம் போனவுடன் அடுத்த எண்ணம் வருவதற்கு முன் ஒரு நொடி கவனியுங்கள். அந்த நொடி சிவன். ஆரம்பத்தில் இது மிகவும் நுண்ணியமாக இருக்கும். ஒரு மின்னல் போல் வரும், போகும். ஆனால் தொடர்ந்தால் அந்த வெளி விரிவடையும். அந்த நேரம் மகா ஆனந்தம். இதை அனுபவித்தவர்கள் சொல்வார்கள், அந்த ஒரு நொடி 1000 வருஷம் போல் இருந்தது என்று. அதாவது காலம் நின்று போகும், நிரந்தரம் தெரியும், சிவன் தெரிவார். இப்போது ஒரு மிகவும் அழகான தத்துவம். ஆகாயம் எப்படி இருக்கிறது? மழை வரும், ஆகாயம் நனைவதில்லை. வெயில் வரும், ஆகாயம் வெப்பமாவதில்லை. காற்று வரும், ஆகாயம் அசைவதில்லை. ஆகாயம் எல்லாவற்றையும் தாங்குகிறது, ஆனால் எதிலும் சிக்கவில்லை. சிவன் ஆகாயம் போல. எல்லாமே சிவனில் நடக்கிறது. ஆனால் சிவன் எதிலும் சிக்கவில்லை, சாட்சி மட்டுமே. நம் ஆத்மாவும் அப்படித்தான். நம் ஆத்மா ஆகாயம் போல. கஷ்டம் வரும், ஆத்மா சிக்குவதில்லை. சந்தோஷம் வரும், ஆத்மா மாறுவதில்லை. நோய் வரும், ஆத்மா நோய்படவில்லை. ஆத்மா சாட்சி மட்டுமே. இந்த சாட்சி நிலை வந்தால் கஷ்டம் வந்தாலும் அசைக்காது. எந்த சூழலிலும் அமைதி இருக்கும். இந்த நிலைக்கு தினமும் கொஞ்சம் கொஞ்சம் நெருங்கலாம். எப்படி? ஒரு விஷயம் நடக்கும்போது ஒரு நொடி நிறுத்துங்கள். நான் இதை அனுபவிக்கிறேன், ஆனால் நான் இதில் மூழ்கவில்லை, நான் சாட்சி என்று நினையுங்கள். இந்த ஒரு நிறுத்தம் உங்களை சாட்சி நிலைக்கு அழைத்துச் செல்லும். கோபம் வரும்போது ஒரு நொடி, நான் கோபத்தை பார்க்கிறேன், நான் கோபம் அல்ல என்று நினையுங்கள். அந்த நொடி கோபம் குறையும். பயம் வரும்போது ஒரு நொடி, நான் பயத்தை பார்க்கிறேன், நான் பயம் அல்ல என்று நினையுங்கள். அந்த நொடி பயம் குறையும். இது எளிமையான நுட்பம், ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது. இப்போது ஒரு முக்கியமான தகவல். தமிழ்நாட்டில் இருக்கும் சிவாலயங்கள் வெறும் கோயில்கள் மட்டுமில்லை, அவை ஆற்றல் நிலையங்கள். ஆயிரக்கணக்கான வருடங்களாக நிறைய பக்தர்கள் அங்கே தியானித்திருக்கிறார்கள், வணங்கியிருக்கிறார்கள், அழுதிருக்கிறார்கள், சிரித்திருக்கிறார்கள். அந்த ஆற்றல் அந்த இடத்தில் தேங்கியிருக்கிறது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் போனால் ஒரு தனியான ஆற்றல் தெரியும். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் போனால் வேறு ஒரு ஆற்றல் தெரியும். ராமேஸ்வரம் ராமநாதேஸ்வரர் கோயிலில் போனால் இன்னொரு ஆற்றல் தெரியும். காசி விஸ்வநாதர் கோயிலில் போனால் மகா ஆற்றல் தெரியும். இந்த ஆற்றல்களை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும். அதற்கு உள்ளே திறந்து போக வேண்டும். கோயிலுக்கு வெறும் வழக்கமாக போவதை விட ஒரு நொடி அமர்ந்து கண்களை மூடி இந்த இடத்தின் ஆற்றல் என்னுள் வரட்டும் என்று நினைந்து போங்கள். வித்தியாசம் நிச்சயம் தெரியும். இப்போது ஒரு அற்புதமான கதை. மன்னார்குடியில் ஒரு சாரதாம்பாள் என்ற பெண்மணி இருந்தார். வயது 71. அவர் ஆசை என்னவெனில் இறப்பதற்கு முன்னால் ஒருமுறை காசி போக வேண்டும் என்று. ஆனால் குடும்பத்தினர் அனுமதிக்கவில்லை.
வயதானவர் தனியே போக வேண்டாம் என்று சொன்னார்கள். அவர் வீட்டிலேயே இருந்தார். ஒவ்வொரு நாளும் தியானத்தில் காசி விஸ்வநாதனை மனசில் கண்டார். காசியை மனசில் பார்த்தார். கங்கையை மனசில் உணர்ந்தார். விஸ்வநாதனை மனசில் வணங்கினார். ஒரு நாள் ஒரு அற்புதமான கனவு. காசி விஸ்வநாதன் நேரில் வந்து சொன்னார், நீ காசி வந்திருக்கிறாய், நான் உன்னிடம் வந்திருக்கிறேன், இரண்டும் ஒன்றே. விழித்தவுடன் ஒரு ஆனந்தம், ஒரு நிறைவு. காசி போகவில்லை என்ற ஏக்கம் போனது. சிவன் எங்கும் வரலாம், கனவிலும் வரலாம், மனசிலும் வரலாம், தியானத்திலும் வரலாம். கோயில் போக முடியாதவர்கள் மனசிலேயே போகலாம். மனசின் கோயில் வெளியிலிருக்கும் கோயிலை விட அதிக சக்தி வாய்ந்தது. ஏனென்றால் சிவன் முதலில் மனசில் இருக்கிறார், பிறகுதான் கோயிலில் இருக்கிறார். இப்போது ஒரு நுட்பமான விஷயம் சொல்கிறேன். பல பேருக்கு தியானம் செய்யும்போது தூக்கம் வரும். இது மிகவும் சாதாரண விஷயம். ஏன் வருகிறது? ஏனென்றால் தியானம் மூளையை இளைப்பாற வைக்கிறது. இளைப்பாற்றிய மூளை தூக்கத்திற்கு போகிறது. இது நல்ல அறிகுறி. ஆனால் தூக்கம் வந்தால் தியானம் நில்லாது. என்ன செய்வது? தூக்கம் வரும்போது கண்களை திறந்து சிவன் படத்தை பாருங்கள், அல்லது ஓம் என்று சத்தமாக சொல்லுங்கள், அல்லது எழுந்து நடந்து கொண்டே தியானம் செய்யுங்கள். நடை தியானம் மிகவும் சக்தி வாய்ந்தது. நடக்கும்போது ஒவ்வொரு அடியிலும் நமச்சிவாய என்று மனசில் சொல்லுங்கள். நடக்கும் வேகத்திற்கு ஏற்ப மந்திரம் சொல்லுங்கள். இது மிகவும் அழகான தியான நுட்பம். நடக்கும்போது சிவனோடு இருக்கிறீர்கள். ஒவ்வொரு அடியும் சிவ வணக்கம். இப்போது ஒரு மிகவும் முக்கியமான விஷயம். நாம் இந்த வீடியோவில் நிறைய பேசியிருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் மனசில் வைக்க வேண்டும். அனுபவமே ஆசிரியன். எல்லாவற்றையும் கேட்கலாம், எல்லாவற்றையும் படிக்கலாம். ஆனால் அனுபவிக்காமல் போனால் எதுவும் நடக்காது. ஒரு நூல் மட்டும் படித்தாலும் அதை ஒரு நொடி அனுபவித்தால் போதும். அந்த அனுபவம் 100 புத்தகங்களை விட அதிக சக்தி வாய்ந்தது. அதனால் இன்று ஒரு அனுபவத்தை எடுங்கள். 3 மணி நேரத்தில் ஒரு அனுபவம். ஓம் நமச்சிவாயவை மனசில் சொல்லி மூச்சை கவனித்து சிவன் இங்கே இருக்கிறார் என்று ஒரு நொடி உணர்வோடு இருங்கள். அந்த ஒரு நொடி, அந்த ஒரு அனுபவம், அது தொடக்கம். தொடக்கம் தொடங்கினால் மீதி தானே வரும். சிவன் வழிகாட்டுகிறார், நாம் நடக்க வேண்டும். சிவன் வெளிச்சம் கொடுக்கிறார், நாம் பார்க்க வேண்டும். சிவன் அன்பு தருகிறார், நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்றே, இந்த நொடியே சிவன் காத்திருக்கிறார். இப்போது ஒரு நிறுத்தம். இதுவரை நாம் நிறைய பேசினோம். சிவனின் அழைப்பு, காலை தியானம், 3 மணி நேர பயிற்சி, இவையெல்லாம் நல்லாவே இருக்குன்னு நினைக்கிறீர்கள். ஆனால் ஒரு கேள்வி மனசில் வருகிறது இல்லையா? இதை நான் மட்டும் செய்தால் என்ன ஆகும்? இது உண்மையிலே வேலை செய்யுமா? சிவன் உண்மையிலே கேட்கிறாரா? இந்த கேள்வி வரும். இயல்பான கேள்வி. ஆனால் ஒரு தகவல் சொல்கிறேன். 100 பேரில் 90 பேர் ஆன்மீக பயிற்சி தொடங்குகிறார்கள். ஆனால் 90 பேரில் 75 பேர் 2 வாரத்தில் நிறுத்திவிடுகிறார்கள். ஏன்? ஏனென்றால் பலன் உடனே தெரியவில்லை என்று. இது உங்களுக்கும் நடந்திருக்கிறதா? நடந்திருந்தால் நீங்கள் மட்டுமில்லை. ஆனால் தொடர்ந்த 10 பேரின் வாழ்க்கை என்ன ஆனது தெரியுமா? அவர்களின் வாழ்க்கை மாறியது. அமைதி வந்தது, தெளிவு வந்தது, தேவையானவை வந்தன. நீங்கள் அந்த 10 பேரில் ஒருவராக இருக்கப் போகிறீர்களா, அல்லது 75 பேரில் ஒருவராக இருக்கப் போகிறீர்களா? இந்த வீடியோவை இப்போது லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏனென்றால் இந்த ஒரு சின்ன செயல் உங்கள் தொடர்ச்சியை நிரூபிக்கும். நீங்கள் தொடரப் போகிறீர்கள் என்று நீங்களே சொல்லிக் கொள்கிறீர்கள். மேலும் இதுபோன்ற வீடியோக்கள் தொடர்ந்து வர உதவும். சிவனின் போதனைகள் மேலும் பலருக்கு போக உதவும். தொடர்வோம். இப்போது ஒரு மிகவும் ஆச்சரியமான விஷயம் சொல்கிறேன். சிவன் பசுபதி என்று ஒரு பெயர் இருக்கிறது. பசுபதி என்றால் என்ன? பசு என்றால் உயிர், பதி என்றால் தலைவன். அனைத்து உயிர்களின் தலைவன் சிவன். இது சைவ சித்தாந்தத்தின் மிகவும் அடிப்படையான கோட்பாடு. இப்போது இதை புரிந்து கொள்வோம். நாய் இருக்கிறது, அதுவும் சிவனின் உயிர். மரம் இருக்கிறது, அதுவும் சிவனின் உயிர். நீ இருக்கிறாய், நீயும் சிவனின் உயிர். உன் பகைவன் இருக்கிறான், அவனும் சிவனின் உயிர். இது புரிந்தால் யாரையும் வெறுக்க முடியாது, யாரோடும் கோபப்படுவது கஷ்டமாகும். ஏனென்றால் எல்லாரிலும் சிவன் இருக்கிறார். இது கவிதையில் சொல்வது மட்டுமில்லை, இது நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். ஒரு மனிதரை பார்க்கும்போது இவரிடமும் சிவன் இருக்கிறார் என்று ஒரு நொடி நினையுங்கள். அந்த ஒரு நொடி உங்கள் பார்வையை மாற்றும். கோபம் குறையும், அன்பு வரும், புரிதல் வரும். இது மிகவும் சக்தி வாய்ந்த தியான நுட்பம். இதை திருமூலர் சொல்கிறார், அன்பே சிவம் என்று. அன்பு என்பது வெறும் உணர்வு இல்லை, அன்பு என்பது சிவன் தன்னையே. அன்பு செய்யும்போது சிவனை வெளிப்படுத்துகிறோம், வெறுக்கும்போது சிவனை மூடுகிறோம்.
எல்லா நேரமும் அன்போடு இருக்க முடியாது என்று சொல்வீர்கள். ஆமாம், முடியாது. ஆனால் முயற்சி செய்யலாம். முயற்சியே சாதனை, முயற்சியே ஆன்மீகம். இப்போது ஒரு மிகவும் முக்கியமான தத்துவ விஷயம் பேசுவோம். இது கொஞ்சம் ஆழமாக இருக்கும், ஆனால் மிகவும் அவசியமானது. சிவன் ஆடும் ஆனந்த தாண்டவம் என்றால் என்ன? தாண்டவம் என்பது சிவனின் நடனம். ஆனந்த தாண்டவம் என்பது மகிழ்ச்சியின் நடனம். சிவன் ஏன் ஆடுகிறார்? ஏனென்றால் படைப்பே அவருக்கு மகிழ்ச்சி. நாம் இருக்கிறோம் என்பதே சிவனுக்கு ஆனந்தம். நம் ஒவ்வொரு சுவாசமும் சிவனுக்கு திருப்தி. இதை உணர்ந்தால் என்ன தெரிகிறது? நீங்கள் இருப்பதே சிவனுக்கு ஒரு ஆனந்தம். நீங்கள் உயிரோடு இருப்பது சிவனுக்கு ஒரு திருவிழா. உங்கள் சுவாசம், உங்கள் இதய துடிப்பு, உங்கள் புன்னகை, இவை எல்லாம் சிவனின் ஆனந்தத்தின் வெளிப்பாடு. இந்த புரிதல் வந்தால் உங்களுக்குள் ஒரு மாற்றம் வரும். நான் ஒரு மதிப்பற்றவன் என்ற உணர்வு போகும். நான் யாரும் என்ன நினைக்கிறார்களோ என்று கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் சிவன் என்னை மதிக்கிறார், சிவன் என்னை விரும்புகிறார். அது போதும். இந்த தன்னம்பிக்கை ஆன்மீகத்திலிருந்து வரும் தன்னம்பிக்கை. இது யாரும் கொடுக்க முடியாத தன்னம்பிக்கை, யாரும் எடுக்க முடியாத தன்னம்பிக்கை. இப்போது ஒரு விஷயம் கேட்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் யாராவதோடு பழைய கோபம் இருக்கிறதா? யாரோடு பேசாமல் இருக்கிறீர்களா? யாரோடு மனசில் ஒரு கசப்பு இருக்கிறதா? அந்த நபரை மனசில் கொண்டு வாருங்கள். கஷ்டமாக இருந்தாலும் கொண்டு வாருங்கள். அவரிடமும் சிவன் இருக்கிறார் என்று நினையுங்கள். அந்த நினைவு வரும்போது மன்னிக்க வேண்டும் என் சிவலிங்கத்தை பார்க்கும்போது இதை நினையுங்கள். என் அறிவும் செயலும் ஒன்றாக இருக்கட்டும். என் நம்பிக்கையும் வாழ்க்கையும் ஒன்றாக இருக்கட்டும். இது மிகவும் ஆழமான தரிசனம். இப்போது ஒரு சின்ன நகைச்சுவை. ஒரு கணம் சிரியுங்கள். ஏனென்றால் ஆன்மீகம் எப்போதும் கனமாக இருக்க வேண்டியதில்லை. ஒரு பக்தர் கோயிலுக்கு போனார். சிவனிடம் கேட்டார், சிவனே, என்னை அரசாங்க வேலை கிடைக்கச் செய்யுங்கள். அர்ச்சகர் மந்திரம் சொன்னார். அபிஷேகம் நடந்தது, தீபாராதனை நடந்தது, அனைத்தும் முடிந்தது. பக்தர் திரும்பி வந்தார். அடுத்த நாளும் வேலை கிடைக்கவில்லை. மீண்டும் போனார், மீண்டும் கேட்டார். இப்படியே 49 நாள் போனார். 50வது நாள் ஒரு தோழன் சொன்னான், ஒரு நாளாவது கோயிலுக்கு போவதற்கு பதில் நேர்முக தேர்வுக்கு போய் பார் என்று. பக்தர் போனார், வேலை கிடைத்தது. சிவன் வேலையை வீட்டுக்கே கொண்டு வர மாட்டார். சரியான வழியில் நாம் முயற்சி செய்ய வேண்டும். சிவன் அந்த முயற்சியில் சக்தி கொடுப்பார், வழிகாட்டுவார், தடைகளை நீக்குவார். ஆனால் நாம் நடக்க வேண்டும், கால் வைக்க வேண்டும். சிவன் வழி தருவார். இதுதான் சிவசக்தியும் மனித முயற்சியும் ஒன்று சேரும் மகா ரகசியம். இப்போது இன்னொரு மிக முக்கியமான விஷயம். பலர் கேட்கிறார்கள், நான் ஒவ்வொரு நாளும் பூஜை செய்கிறேன், ஆனால் என் வாழ்க்கை மாறவில்லை, என்ன செய்வது என்று. இந்த கேள்விக்கு ஒரு நேர்மையான பதில் சொல்கிறேன். பூஜை என்பது வெறும் வழக்கமாக இருக்கிறதா அல்லது உணர்வோடு இருக்கிறதா? வழக்கமான பூஜை என்பது ஒரு வேலை. உணர்வோடு கூடிய பூஜை என்பது சிவனோடு சந்திப்பு. தினமும் காலையில் சாப்பிடுகிறோம், ஆனால் சாப்பிட்டதை கவனிக்கிறோமா? உணவை ருசிக்கிறோமா அல்லது வாயில் போட்டுக்கொண்டு கைபேசியை பார்க்கிறோமா? சாப்பிட்டது சாப்பிட்டுவிட்டு உடம்புக்கு போதும், ஆனால் மனசுக்கு அந்த ஆனந்தம் தெரியவில்லை. பூஜையும் அப்படித்தான். வழக்கமாக செய்தால் மனசுக்கு சிவன் தெரியவில்லை. உணர்வோடு செய்தால் சிவன் கிட்டுகிறார். அதனால் பூஜை செய்யும்போது ஒரு நொடி நிறுத்துங்கள். இந்த விளக்கு யாருக்கு? சிவனுக்கு. இந்த சிவன் என்னோடு இருக்கிறார். இந்த ஒரு நினைவோடு செய்யுங்கள், வித்தியாசம் தெரியும். இப்போது ஒரு அதிர்ச்சியான உண்மை சொல்கிறேன். நீங்கள் கஷ்டப்படும்போது சிவன் உங்களை விட அதிகமாக கஷ்டப்படுகிறார். இது எப்படி சாத்தியம் என்று கேட்கிறீர்களா? திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சொல்கிறார், சிவன் தன் அடியார்களின் துயரை தன் துயராகக் கொள்கிறார் என்று. நம் வழி சிவனுக்கும் வழி, நம் கண்ணீர் சிவனுக்கும் கண்ணீர். ஒரு அம்மா தன் குழந்தை அழும்போது அம்மாவுக்கு அதிக கஷ்டம். குழந்தை ஒரு வலி உணர்கிறது. அம்மா அந்த வலியை உணர்வதோடு அதை தான் தடுக்க முடியவில்லை என்ற கஷ்டமும் சேர்கிறது. சிவனும் அப்படித்தான். நம் கஷ்டத்தில் சிவன் துடிக்கிறார். ஆனால் அந்த கஷ்டம் நம் வளர்ச்சிக்கு தேவை என்று அவர் அறிவார். அதனால் விலக்குவதில்லை. ஆனால் நம்மோடு இருக்கிறார். இதை உணர்ந்தால் தனிமை என்பதே மாயம் என்று தெரியும். நீங்கள் எப்போதும் தனியோ இல்லை, சிவன் எப்போதும் உடன் இருக்கிறார். இப்போது சிவனின் ஒவ்வொரு வெளிப்பாட்டையும் பார்ப்போம். சிவன் பல வடிவங்களில் வருகிறார். நடராஜன் என்று நடனமாடுகிறார், தட்சிணாமூர்த்தி என்று ஞானம் கொடுக்கிறார், பைரவன் என்று காக்கிறார்,
கிரிலாஜன் என்று மலையாக நிற்கிறார். வைத்தியநாதன் என்று குணப்படுத்துகிறார். சோமசுந்தரன் என்று சந்திரனை சூடியிருக்கிறார். ஆதி ஈஸ்வரன் என்று முதல்வராக இருக்கிறார். ஒவ்வொரு வடிவமும் ஒவ்வொரு நிலையில் நம்மை சந்திக்க வருகிறது. ஞானம் வேண்டும்போது தட்சிணாமூர்த்தி கிட்டே போ, காவல் வேண்டும்போது பைரவன் கிட்டே போ, குணம் வேண்டும்போது வைத்தியநாதன் கிட்டே போ. ஆனால் இவர்கள் அனைவரும் ஒரே சிவன். வடிவங்கள் வேறு, ஆத்மா ஒன்றே. இந்த புரிதல் நம்மை ஒரு சிவாலயத்திலிருந்து இன்னொரு சிவாலயத்திற்கு அலையும் பழக்கத்திலிருந்து விலக்கும். எந்த சிவாலயத்தில் சென்றாலும் ஒரே சிவன், எந்த வடிவத்தில் வணங்கினாலும் ஒரே சிவன். இப்போது ஒரு மிகவும் நுட்பமான விஷயம் சொல்கிறேன். சிவனின் மகா ஆற்றல் என்ன? சிவன் ஒரே நேரத்தில் எங்கும் இருக்கிறார். ஊர்வசி என்ற கோயிலிலும் இருக்கிறார், உங்கள் வீட்டு அடுக்களையிலும் இருக்கிறார், உங்கள் மனசிலும் இருக்கிறார், உங்கள் கனவிலும் இருக்கிறார். இது ஒரே நேரத்தில். இதை சர்வ வியாபகம் என்று சொல்கிறோம். எங்கும் நிறைந்தவர். இதை நம்மால் மூளையில் புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் உணரலாம். எப்படி உணர்வது? நீங்கள் இருக்கும் இடத்திலேயே சிவன் இருக்கிறார் என்று ஒரு நொடி நம்புங்கள். அந்த நம்பிக்கையோடு மூச்சை உள்ளே இழுங்கள். அந்த மூச்சில் சிவன் வருகிறார் என்று உணருங்கள். வெளியே விடும்போது நன்றி என்று சொல்லுங்கள். அவ்வளவுதான். இது தியானம். இது சிவ சந்திப்பு. இப்போது ஒரு கதைக்கு வருகிறோம். இந்த கதை கேட்கும்போது உங்கள் கண்களில் நீர் வரலாம். நாகர்கோவிலில் ஒரு அப்பா இருந்தார். பெயர் சண்முகம். வயது 60. மகன் வெகு தூரத்தில் வேலை பார்க்கிறான். வருடத்தில் ஒரு முறை மட்டும் வருவான். ஒவ்வொரு முறையும் வர முடியவில்லை என்று சொல்வான். சண்முகம் காத்திருப்பார். கோயிலுக்கு போவார். சிவனிடம் கேட்பார், என் மகனை ஒரு முறை காண வேண்டும் என்று. ஒரு வருடம் மகன் திடீர் என்று வந்தான். வியாதி வந்ததால் வேலை நிறுத்தமானது. கஷ்டத்தில் வந்தான், ஆனால் வந்தான். சண்முகம் மகனை பார்த்து அழுதார். ஆனந்தமாக அழுதார். பிறகு மகனிடம் சொன்னார், நான் சிவனிடம் உன்னை காண வேண்டும் என்று கேட்டேன். சிவன் கொண்டு வந்தார். வியாதி வழியாக கொண்டு வந்தார். வியாதி வந்தது வலிக்கிறது, ஆனால் நீ வந்தாய் என்பது மகிழ்ச்சி. மகன் அதிர்ந்தான். தந்தை தொடர்ந்தார், சிவன் எல்லா வழியிலும் வருவார். நாம் வழியை தீர்மானிக்க முடியாது. அவர் வரும் வழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு வாக்கியம் மகனின் வாழ்க்கையை மாற்றியது. பிறகு குணமானான். வேலை கிடைத்தது. ஆனால் இப்போது வருடத்தில் 2 முறை வருகிறான். சிவன் ஒரு விசித்திரமான வழியில் பதில் கொடுத்தார், ஆனால் கொடுத்தார். இதுதான் சிவலீலை. சிவலீலை என்பது சிவனின் விளையாட்டு. இந்த விளையாட்டில் நாம் புரிந்து கொள்ள முடியாத வழிகளில் நன்மை வரும், ஆனால் வரும். நம்பிக்கையோடு இருந்தால் வரும். இப்போது ஒரு மிகவும் முக்கியமான விஷயம். ஆன்மீகம் மனசிலிருந்து மட்டுமில்லை, உடலிலிருந்தும் வர வேண்டும். யோகா என்பது சிவனின் கொடை. சிவன் ஆதி யோகி, யோகாவை தோற்றுவித்தவர். யோகா என்றால் இணைவு. என்னோடு யோகா என்று சிவன் சொல்கிறார். என்னோடு இணை. யோகா வெறும் உடற்பயிற்சி இல்லை. யோகா ஒரு ஆன்மீக நடைமுறை. உடலை சுத்தப்படுத்தி, பிராணனை சுத்தப்படுத்தி, மனசை சுத்தப்படுத்தி, ஆத்மாவை சிவனோடு இணைப்பது யோகா. தினமும் 1 நிமிடம் கூட யோகா செய்யுங்கள். ஒரு எளிய ஆசனம், ஒரு எளிய பிராணாயாமம், அவ்வளவுதான். ஆனால் செய்யுங்கள். உடல் ஒரு கோயில். சிவன் இந்த கோயிலில் வாழ்கிறார். கோயிலை பராமரிக்க வேண்டும். உடலை பராமரிப்பது சிவ பூஜை. இப்போது இன்னொரு கதை. இந்த கதை கேட்கும்போது சிரிப்பு வரலாம். சிரியுங்கள். ஏனென்றால் சிரிப்பும் சிவனுக்கு பிடித்தது. ஒரு கிழவர் இருந்தார். வயது 80. ஊரே பயந்தது என்று சொல்வார்கள். அவருடன் யாரும் பேசவில்லை. கோபக்காரர் என்று பெயர் வாங்கியிருந்தார். ஆனால் ஒரு நாள் ஒரு சிறுமி வந்தாள். வயது 7. அவளுக்கு பயம் தெரியவில்லை. நேரே போய் கேட்டாள், தாத்தா, உங்களுக்கு சிவன் பிடிக்குமா என்று. கிழவர் திடுக்கினார். யாரும் இப்படி கேட்டதில்லை. கோபமாக திரும்பினார். ஆனால் அந்த சிறுமியின் கண்களில் ஒரு தூய்மை. திரும்பவும் கேட்டாள், தாத்தா சொல்லுங்கள். கிழவர் மெதுவாக சொன்னார், ஆமாம், பிடிக்கும். சிறுமி சொன்னாள், அப்போ அவர் ஏன் உங்களை கோபக்காரராக வைத்திருக்கிறார்? கிழவர் நிறுத்தி போனார். ஒரு நீண்ட நிமிடம். பிறகு அழுதார். அந்த சிறுமியின் வாயிலாக சிவன் பேசினார். கோபம் ஏன்? சிவன் பிடிக்கும் என்றால் சிவனாக இரு. சிவம் என்றால் நன்மை, அன்பு, அமைதி. அந்த நாளிலிருந்து அந்த கிழவர் மாறினார். சிவன் யாரின் வாயிலாக வேண்டுமானாலும் வரலாம். ஒரு சிறுமியின் வாயிலாக கூட வரலாம். கவிழ்ந்த காதால் கேளுங்கள்.
சிவன் பேசுகிறார். இப்போது ஒரு மிகவும் ஆழமான பிரபஞ்ச உண்மையை சொல்கிறேன். பிரபஞ்சத்தில் எல்லாமே அதிர்வெண்ணில் இருக்கிறது. ஒவ்வொரு அணுவும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் அதிரும். இது நவீன இயற்பியல் சொல்கிறது. இப்போது ஓம் என்ற ஒலியின் அதிர்வெண் என்ன தெரியுமா? அது பிரபஞ்சத்தின் மூல அதிர்வெண்ணோடு ஒத்திசைகிறது என்று ஆய்வுகள் சொல்கின்றன. அதாவது ஓம் என்று சொல்லும்போது நாம் பிரபஞ்சத்தோடு ஒத்திசைகிறோம், சிவனோடு ஒத்திசைகிறோம். இந்த ஒத்திசைவு மிகவும் சக்தி வாய்ந்தது. தினமும் ஓம் என்று 3 முறை சொல்லுங்கள். நீண்டதாக, ஆழமாக, மெதுவாக. ஓம் என்று. உடம்பில் ஒரு அதிர்வு தெரியும். அந்த அதிர்வு சிவன் உங்களை தொடுவது. இது கவிதை இல்லை, இது ஒலி விஞ்ஞானம். நம் முன்னோர்கள் இதை அறிந்திருந்தார்கள். அதனால் எல்லா மந்திரங்களும் ஓமில் தொடங்குகின்றன. ஓம் நமச்சிவாய, ஓம் நமோ நாராயணாய. ஓம் என்பது பிரபஞ்சத்தை திறக்கும் சாவி. இந்த சாவியை தினமும் பயன்படுத்துங்கள். இப்போது இந்த வீடியோவின் மிகவும் ஆழமான பகுதிக்கு வருகிறோம். சிவனின் அவசர அழைப்பு என்ன என்று ஆரம்பத்தில் சொன்னேன். இப்போது அந்த அழைப்பை முழுமையாக வெளிப்படுத்துகிறேன். சிவன் சொல்கிறார், விழி. ஒரு வார்த்தை மட்டும், விழி. கனவில் இருக்கிறோம். வெளி உலகம் என்ற கனவு. இந்த கனவில் நாம் ஓடுகிறோம், சம்பாதிக்கிறோம், கோபப்படுகிறோம், கவலைப்படுகிறோம், நேசிக்கிறோம், வெறுக்கிறோம். ஆனால் இவை எல்லாம் ஒரு கனவு என்று அறிவதில்லை. விழித்தவுடன் என்ன தெரியும்? நான் சிவன். இந்த உலகம் சிவனின் விளையாட்டு. நான் இந்த விளையாட்டில் ஒரு பாத்திரம் விளையாடுகிறேன். ஆனால் நான் சிவன் என்பதை மறக்கவில்லை. இந்த விழிப்பு வந்தால், கஷ்டம் வந்தாலும் அசைக்காது. ஏனென்றால் இது ஒரு கனவு என்று தெரியும். சந்தோஷம் வந்தாலும் மயக்காது. ஏனென்றால் இது ஒரு கனவு என்று தெரியும். இந்த நிலையில் இருப்பவன் ஒரு ஞானி. ஞானி என்றால் தனிமனிதன் இல்லை. ஞானி என்றால் யாரும் ஆகலாம், நீங்களும் ஆகலாம். இந்த ஒரு புரிதல் மட்டும் போதும். நான் சிவன். இந்த உலகம் சிவனின் விளையாட்டு. நான் இதில் ஆனந்தமாக பங்கேற்கிறேன். இந்த புரிதலோடு வாழுங்கள். வாழ்க்கை வேறு மாதிரி தெரியும். இப்போது பிரபஞ்ச சக்தி பற்றி பேசுவோம். நம் உடலில் ஒரு மகா சக்தி இருக்கிறது. அதை தூங்கிக் கொண்டிருக்கிறது. அதை எழுப்ப வேண்டும். இந்த சக்தியை குண்டலினி என்று சொல்கிறோம். குண்டலினி ஆக்ஞா சக்கரம் திறந்தால் சிவனின் குரல் கேட்கும். இது மிகவும் அதிசயமான அனுபவம். இப்போது நாம் இன்னொரு மிகவும் முக்கியமான தத்துவ விஷயத்தை பார்ப்போம். காலம் என்றால் என்ன? நாம் நினைக்கிறோம் காலம் கடந்து போகிறது, நேற்று, இன்று, நாளை. ஆனால் சிவன் காலாதீதர், காலத்தை கடந்தவர். காலத்தை படைத்தவர் சிவன். காலத்தில் வாழும் நாம் காலத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் சிவனோடு இணைந்தால் காலத்தை கடக்கலாம். காலத்தை கடக்குதல் என்றால் என்ன? கடந்த கால வலியிலிருந்து விடுதலை, எதிர்கால பயத்திலிருந்து விடுதலை, இந்த நொறியில் முழுமையாக வாழும் சுதந்திரம். இது நிரந்தரமான மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி சம்பளம் கிடைத்தால் வராது, பணம் வந்தால் வராது, மகன் வெற்றி பெற்றால் வராது. இவை வந்தால் ஒரு தற்காலிக சந்தோஷம் வரலாம். ஆனால் நிரந்தர மகிழ்ச்சி சிவனோடு இணைந்தால் மட்டுமே வரும். அந்த மகிழ்ச்சியை நோக்கி நடவுங்கள். இப்போது ஒரு மிகவும் நேர்மையான விஷயம் சொல்கிறேன். ஆன்மீகம் ஒரு பயணம். இந்த பயணத்தில் ஏற்றமும் இரக்கமும் வரும். சில நாட்கள் சிவன் மிகவும் நெருக்கமாக தெரிவார். சில நாட்கள் சிவன் தூரத்தில் இருப்பது போல் தெரியும். சில நாட்கள் தியானம் மிகவும் நன்றாக இருக்கும். சில நாட்கள் மனம் ஓடும். சில நாட்கள் அனைத்தும் சரியாக போகும். சில நாட்கள் எல்லாமே தடுமாறும். இது எல்லாம் இயல்பு. சிவன் தூரத்தில் போகவில்லை, நம் மனம் தூரம் போகிறது. சிவன் அதே இடத்தில் இருக்கிறார். திரும்பி வந்தால் போதும், சிவன் இருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு தொடருங்கள். நிறுத்தாதீர்கள். விழுந்தாலும் எழுங்கள், தடுமாறினாலும் தொடருங்கள். சிவன் காத்திருக்கிறார். இப்போது ஒரு அழகான தத்துவம். திருவண்ணாமலை அருணாசலம் சிவனே என்று சொல்கிறார்கள். மலையே சிவன், கல்லே சிவன். இதை ரமண மகரிஷி அனுபவித்தார். அந்த மலையை பார்ப்பதே தியானம் என்று சொன்னார். பார்க்கும்போது மலை பார்க்கிறது, நான் பார்க்கிறேன். இந்த 2 பார்வை ஒன்றாகும்போது சிவன் தெரிவார் என்று சொன்னார். இது மிகவும் ஆழமான தத்துவம். நாம் சிவனை பார்க்கிறோம் என்று நினைக்கிறோம், ஆனால் சிவன் நம்மை பார்க்கிறார். 2 பார்வை ஒன்றாகும்போது பார்ப்பவரும் பார்க்கப்படுவதும் ஒன்றாகும். அது சிவ சாட்சாத்காரம்.
இந்த அனுபவம் வர தினமும் ஒரு நிமிடம் சிவலிங்கத்தை அல்லது சிவன் படத்தை அல்லது ஒரு மலையை அல்லது ஒரு மரத்தை, ஆம், சிவன் இங்கும் இருக்கிறார், கவனமாக பாருங்கள். வேறு எதையும் நினைக்காமல் பாருங்கள். பார்க்கும் செயலில் மூழ்குங்கள். அந்த ஒரு நிமிடம் சிவனோடு நேரடியாக இணைந்திருப்பீர்கள். இப்போது ஒரு முக்கியமான விஷயம். இந்த வீடியோவை ஏன் செய்கிறேன் என்பதை ஒரு நொடி சொல்கிறேன். நான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதி, ரெக்கார்ட் செய்து, எடிட் செய்து உங்களிடம் கொண்டு வருகிறேன். ஒரே ஒரு காரணத்திற்காக. சிவனின் போதனைகள் உங்களை சென்றடைய வேண்டும் என்பதற்காக. அந்த போதனை உங்கள் வாழ்க்கையை தொடுதல் வேண்டும் என்பதற்காக. இது என் சேவை, சிவனுக்கும் உங்களுக்கும். இப்போது நாம் இந்த வீடியோவின் கடைசி ஆழமான விஷயத்துக்கு வருகிறோம். சிவனின் செய்தி என்ன? சிவன் சொல்கிறார், நீ யார் என்று தெரிந்து கொள். நீ யார்? உன் பெயரா? உன் வேலையா? உன் சொத்தா? உன் உறவுகளா? உன் நோய்களா? உன் கவலைகளா? இல்லை, நீ ஒரு தெய்வீக ஒளி. நீ சிவனின் ஒரு அம்சம். நீ ஒரு மகா சக்தியின் வெளிப்பாடு. உன் பெயரும் வேலையும் சொத்தும் மாறும், ஆனால் நீ மாறவில்லை. உன் ஆத்மா மாறவில்லை. அந்த ஆத்மா சிவன். இதை உணரும் நொடி விடுதலை. இதை உணரும் நொடி முக்தி. இதை உணரும் நொடி சிவதரிசனம். இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த வீடியோவில் கேட்டதை ஒரு விஷயம் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு விஷயம். நாளை முதல் செய்யுங்கள். என்ன விஷயம்? காலையில் எழுந்தவுடன் ஓம் நம சிவாய என்று ஒரு முறை சொல்லுங்கள். இந்த ஒரு முறை, ஒரு நொடி, ஒரு வாக்கியம், இது போதும் தொடக்கத்திற்கு. தொடக்கமானால் தொடரும். தொடர்ந்தால் வாழ்க்கை மாறும். சிவன் காத்திருக்கிறார். கோவிலில் காத்திருக்கிறார். உங்கள் உள்ளே காத்திருக்கிறார். உங்கள் சுவாசத்தில் காத்திருக்கிறார். உங்கள் அன்பில் காத்திருக்கிறார். இன்று அவரை சந்தியுங்கள். இப்போது இந்த வீடியோவில் பார்த்தவற்றை ஒரு நிமிடத்தில் சுருக்கமாக சொல்கிறேன். சிவனின் அவசர அழைப்பு என்பது விழிக்க வேண்டும் என்ற அழைப்பு. கனவில் இல்லாமல் உண்மையில் வாழ வேண்டும் என்ற அழைப்பு. அடுத்த 3 மணி நேரத்தில் 3 விஷயம் செய்யுங்கள். ஓம் நம சிவாயவை மனசில் சொல்லுங்கள். யாரிடமாவது அன்போடு பேசுங்கள். சிவனுக்கு நன்றி சொல்லுங்கள். சிவன் வெளியில் இல்லை, உள்ளில் இருக்கிறார். சுவாசமே சிவன், அன்பே சிவன், தியானமே சிவசந்திப்பு. கஷ்டம் தண்டனையல்ல, பயிற்சி. சரணாகதி பலவீனமில்லை, வலிமை. மன்னிப்பு உயர்வான பூஜை. தொடர்ச்சிதான் ஆன்மீகத்தின் திறவுகோள். இவையெல்லாம் ஒரு வார்த்தையில் சொன்னால் சிவம். சிவம் என்றால் நன்மை. சிவம் என்றால் அன்பு. சிவம் என்றால் அமைதி. சிவம் என்றால் விடுதலை. சிவம் என்றால் நீங்கள். இந்த ஒரு உண்மையை இன்று மனசில் வையுங்கள். நாளை மனசில் வையுங்கள். ஒவ்வொரு நாளும் மனசில் வையுங்கள். வாழ்க்கை மாறும், மாறாமல் போகாது. சிவன் உங்களோடு இருக்கிறார். இன்றும், நாளையும், என்றும். இந்த நொடியிலும், அடுத்த நொடியிலும், ஒவ்வொரு நொடியிலும். அடுத்த 3 மணி நேரம் முக்கியம் என்று சொன்னேன். ஏன் என்று இப்போது தெரிகிறதில்லையா? ஏனென்றால் அந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு நல்ல பழக்கத்தை தொடங்கலாம். ஒரு நல்ல பழக்கம் தொடங்கியவுடன் வாழ்க்கை மாறும். தொடங்குவீர்களா? உங்கள் மனசுக்குள் ஒரு குரல் சொல்கிறது, ஆம் என்று. அந்த குரலை கேளுங்கள். அந்த குரல் சிவனின் குரல். அந்த ஆம் என்ற ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையின் திருப்புமுனை. கீழே கமெண்ட் பெட்டியில் ஓம் நம சிவாய என்று எழுதுங்கள். அது உங்கள் உறுதிமொழி, உங்கள் தொடக்கம், உங்கள் சிவ சந்திப்பின் ஆரம்பம். இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தினருடன், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். சிவனின் செய்தி எல்லோரையும் சேர வேண்டும். ஒவ்வொரு உயிரும் சிவனின் அழைப்பை கேட்க வேண்டும். அந்த நல்ல காரியத்தில் நீங்கள் பங்கேற்கலாம். சிவன் உங்களை நேசிக்கிறார், நேசிக்கிறார், நேசிக்கிறார். 3 முறை சொன்னேன். ஏனென்றால் உங்கள் மனசில் ஆழமாக பதிய வேண்டும். சிவன் உங்களை நேசிக்கிறார். இந்த ஒரு உண்மை போதும். மற்றதெல்லாம் அதிலிருந்து வரும். போய் வாருங்கள். ஆன்மீக பயணம் தொடருங்கள். சிவன் உங்களோடு ஒவ்வொரு அடியிலும் இருக்கிறார். ஓம் நம சிவாய. நன்றி. சாந்தி.